தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாண விழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருத்தறி முருகன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக வள்ளி திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதையொட்டி இருளர் சமுதாய மக்கள் பெண் வீட்டு சார்பில் சீர்வரிசை தட்டுகளை மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மலைக்கோவிலில் வள்ளி திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை அரங்கநாத சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவையொட்டி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் முன் மண்டபத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அரங்கநாத பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவிக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தனர். விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக தேரோட்டம் திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யானை வாகன பெருவிழா கண்கவர் வான வேடிக்கையுடன் உற்சாகமாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில் மாசிமக திருவிழாவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேரில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்தியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோடிய வீதிகள் முழுவதும் பக்தர்கள் நிறைந்து காட்சியளித்தனர்.